நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டுள்ள நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மோகம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் எந்தெந்த இடங்களில் எல்லாம் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய இடங்களில் கூட சர்வ சாதாரணமாக இளைஞர்கள் ரீல் செய்து அதை வீடியோவாக இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிடுவதை தங்களுடைய வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது காணப்படுகிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் பாதுகாப்பு நிறைந்த பகுதி என்று சொல்லக்கூடிய நீதிமன்றத்திற்குள்ளேயே இளைஞர் ஒருவர் ரீல்ஸை பதிவு செய்து இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குற்றச்சாட்டு கூண்டில் ஏற்றப்பட்ட அந்த நபர் சர்வசாதாரணமாக மறைத்து வைத்து செல்போனில் வீடியோ பதிவு செய்து அதன் பிறகு நீதிமன்றத்திலிருந்து வெளியே வரக்கூடிய காட்சிகள் அனைத்தையும் எடுத்து சர்வசாதாரணமாக ரீல்ஸை அந்த இளைஞர் பதிவு செய்திருக்கிறார். அவர் பெயர் பரத் என்பது தெரிய வந்திருக்கிறது. தனது இன்ஸ்டா பக்கத்தில் அந்த ரீல்ஸை அவர் வெளியிட்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை வெளியிடுவது என்பது நீதிமன்ற அவமதிப்பை செய்யக்கூடிய செயல் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் அதனையும் மீறி இந்த இளைஞர் சர்வசாதாரணமாக அந்த வீடியோவை இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். இதற்கு பல்வேறு கண்டனங்களும் கிளம்பி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை தடை செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை முனைப்பு காட்டி வருகிறார்கள். சைபர் கிரைம் போலீசார் அந்த நபர் குறித்த பின்னணி குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் மீது ஏற்கனவே வழக்குகள் இருப்பதாகத்தான் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வழக்கு விசாரணை ஒன்றிற்கு ஆஜராகிய போதுதான் இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை முனைப்பு காட்டியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.